மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அருகே சிங்கப்பெருமாள் கோவில் பாரதியார் தெருவில் 1ஆம் தேதி அதிகாலை பிரபல தொழிலதிபர் வீட்டில் 140 சவரன் தங்க நகைகள் மற்றும் 6 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் 2 கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 119 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கண்ணன். கொள்ளையடித்தவர்கள் யார்? முழு விவரங்கள். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் மரமலைநகர் பகுதியில் தொழிலதிபர் வீட்டில் 119 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த அந்த 2 நபர்களை தற்போது போலீசார் கைது செய்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் அரசு பேருந்திலே பயணம் செய்து அந்த வீட்டிற்கு சென்று நகைகளை திருடி மூட்டை கட்டி செல்லும் இந்த சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் அருகே அதிகாலை தொழிலதிபர் ரித்தீஷ் என்பவர் வீட்டில் 119 சவரம் நகைகள் காண போனதாக அன்றைய தினமே மறைமலர் காவல் நிலையத்தில் ஒரு குற்றவாளியை தேடி வந்தனர். முதல் கட்டமாக அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றினர். அதில் ஒரு நபர் அந்த நகைகளை திருடி கொண்டு மூட்டை கட்டி செல்வது பதிவாகியிருந்தது. உடனடியாக அடுத்த கட்டமாக ஒரு 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றினர். அதில் அதாவது கடலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு அரசு பேருந்தில் இருவர் இறங்கியது தெரிய வந்தது. அவர்கள் மறைமலர் பகுதியில் இறங்கும் போது மாஸ்க் அணிந்து கொண்டு இந்த வீட்டிற்கு நடந்து இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டு தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் அது கடலூர் அரசு பேருந்து பதிவெண்ணை கொண்டு போலீசார் மீண்டும் துரிதமாக செயல்பட்ட போது கடலூர் மாவட்ட நேரடியாக சென்று பார்த்தபோது அந்த பகுதியில் அதாவது இரவு ஒரு 11 மணி அளவு அங்கிருந்து ஏறி மறைமலர் பகுதிக்கு தெரிய வந்தது. அதன் பிறகு அந்த பகுதியில் போலீசார் சென்று விசாரித்த போது அந்த கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தில் முருகன், அதே போல நங்களூர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். முதல் கட்ட விசாரணையில் திருடிய நகைகளை ஆதப்பாக்க பகுதியில் உள்ள ஒரு காட்டுப்பகுதியில் நகைகளை புதைத்திருப்பதை தெரிந்த போலீசார் உடனடியாக அவர்களை அழைத்துச் சென்று அந்த நகைகளை மீட்டனர். அது மட்டும் இல்லாமல் திருட சென்றத்தில் கைரகை அளிப்பதற்காக அவர்கள் அந்த வீட்டில் இருந்த துணிமணிகளையும் கையோடு மூட்டை கட்டி எடுத்து சென்றதும் தெரிய வந்துள்ளது. தற்போது அந்த போலீசார் இருவரையும் கைது செய்து அந்த நகைகளை பறிமுதல் செய்துள்ளனர். போலீசார் சொல்லும் அறிவுரை என்னவென்றால், வீட்டில் நகைகளை வைப்பவர்கள் பாதுகாப்பாக வைக்க வேண்டும், வெளியே செல்பவர்கள் போலீசாருக்கு தகவலை தெரிவித்து செல்ல வேண்டும் என ஒரு கோரிக்கையை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன்.